ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா வந்து இளநீ பறிக்கணும்னு சொல்லி கிணத்துக்கு போகணுன்னாங்க. சரி நம்மளும் போயிட்டு வருவோம், உங்களுக்கும் நம்ம கிணறெல்லாம் காமிப்போம் அப்படின்ட்டு தான் போயிருந்தேன். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீடெல்லாம் இருக்குது. அதை தாண்டி தான் போகணும். தண்ணி எதுவும் வேணும்னா நம்ம அங்கேயே வாங்கி நல்லா குடிச்சுக்கலாம். நான் பிறந்தது, வளர்ந்தது, மேரேஜ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் தான். திருநெல்வேலியை தாண்டி நான் எங்கேயுமே போனது கிடையாது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ தென்காசி சைடு கேரளா எங்கேயாவது ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இளநீ பறிக்கிறதுக்கு சித்தி பையனை தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவன் இளநீ, நொங்கு எல்லாமே சூப்பராக பறிப்பான். நான் படித்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹாஸ்டல் தான். வீட்டில் இருந்தே படிக்கலை. அதனால் எனக்கு இந்த ஃபேமிலியில் எப்படி எப்படி பேசணும் வைக்கணும்னு கூட தெரியாது. ஆனால் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் சொல்ல முன்னாடி எதுக்கு எடுத்தாலுமே நல்லா அழுதுருவேன். ஆனால் இப்போ அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ திட்டு விழுந்தால் கூட அழவே மாட்டேன். அந்த அளவு மாறிட்டேன். தேங்காய் ஏற்கனவே பறிச்சது காஞ்சு வேற கொஞ்சம் கூந்தலும் இருந்தது. அதுக்கப்புறம் வெண்டங்காய் அங்கே போட்டிருந்தோமா, அதையுமே அப்படி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போனேன். அவங்க வெண்டங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லஞ்சு எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டு, இந்த வெயிலுக்குள்ளே நம்ம கொஞ்சம் நேரம் நிற்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த வெயிலில் உட்காந்து எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டிருந்தோம். அது இன்னும் நல்லா வளரலை. இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது. வளர்ந்தோடனே அதையுமே பறிக்கணும். நல்லா அந்த வெயிலில் சுற்றி சுற்றி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க யாரையுமே கூட்டிகிட்டு வரல. வீட்டில் அப்பா கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. அதனால் நான், அம்மா, சித்தி பையன் 3 பேர் தான் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இந்த நாற்று. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உளுந்து நம்ம வெளியே வாங்கவே வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு தோசைக்கு போட எல்லாத்துக்குமே நமக்கு அவ்வளோ யூஸாக இருக்கும். அங்கே எங்கள் வீட்டுக்குமே அம்மா நிறைய கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் இந்த வந்த வழியில் இந்த தாத்தா பூ இருந்துச்சா, இதை வச்சு யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் துவைக்கிறதுக்கு நாங்கள் இங்கே தான் வருவோம். நல்லா துவைச்சிட்டு சாப்பாடும் இங்கே எடுத்துகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் ரிலாக்ஸாக போவோம். அப்போ வந்தது அதுக்கப்புறம் வரவே இல்லை. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஆமணக்கு முத்து, இந்த முத்தை வந்து அப்படியே எடுத்து விலைக்கெல்லாம் நாங்கள் நிறைய விற்றுருக்கோம் சின்ன வயசில். ஆமணக்கு முத்து, அப்புறம் வேப்ப முத்து. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்காய் தம்பி பறித்து போட போட அம்மா வந்து ஒரு சாக்கில் கொஞ்சம் எடுத்து எடுத்து வச்சுருந்தாங்க. பாதி இளநீ நிறைய தேங்காய் தான் பறிச்சிருந்தோம். ஏன்னா அப்படியே காய வச்சு எண்ணெயும் ஆட்டிக்கலாம். அப்புறம் வீட்டுக்குமே நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு. காலையில் வரும்போது எதுவுமே சாப்பிட்டு வேற வரலையா, அதனால் தம்பி எல்லாம் பறித்து முடித்தோடனே எங்களுக்கு இளநீ வெட்டி தந்தான். நல்லா 2 இளநியை குடித்தோடனே அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இளநியே 40 ரூபா. நல்லா கூட 2, 3 இளநியவே நான் நல்லா குடிச்சிட்டேன். கருவேப்பிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்கும். இப்போ இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் கிணத்துல நிறைய இருக்குது. கருவேப்பிலை தான் எல்லா ஊருக்கும் கருவேப்பிலை எங்கள் தாத்தா அவ்வளோ ஏற்றி விடுவாங்க. அப்புறம் தென்காசி போகும்போது இந்த மாமரத்தெல்லாம் பார்ப்பேன். எவ்வளோ மாங்காய் இருக்குதுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே போவேன். ஆனால் எதையுமே பறிக்க முடியாது. ஆனால் இதை நம்ம கிணறு எவ்வளோ வேணாலும் பறிச்சுக்கலாம். அதில் மாங்காவே 2, 3 அடித்து அங்கேயே வச்சு சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த பலாப்பழம் வேறு இருந்துச்சா, பலாப்பழம் கேட்டோடனே அம்மா 2 பறித்து ஊருக்கு கொண்டு போ அப்படின்ட்டு வீட்டுக்கு ஒன்று ஊருக்கு ஒன்றுமே பறிச்சாச்சு. அந்த பறிக்கும்போது நம்ம பிடிச்சிக்கணும். கீழே விழுந்தால் அது 2ஆக உடஞ்சிரும்ன்ட்டு அப்படியே பிடிச்சி இறக்கி வச்சாச்சு. பலாப்பழமும் பார்த்திங்கன்னா ஊர்லலாம் ஒரு 4 சொலையே 40 ரூபான்னு சொல்லுவாங்க. நமக்கு இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்குன்னு அவ்வளோ ஆசையாக தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளோட கிணறும் பார்த்திங்கன்னா வற்றவே செய்யாது. எவ்வளோ வெயில்லையும் நிறைய தண்ணி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வண்டியுமே வந்துருச்சு. தேங்காயெல்லாம் ஏற்றிட்டு அம்மா ஏறினோடனே பின்னாடியே நானும் ஏறி அப்படியே வண்டியிலே கிளம்பி வந்தாச்சு. வண்டியில் வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு தனி மெமரிஸாக தான் இருந்துச்சு. இதில் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம நாய் பார்த்திங்கன்னா பின்னாடி அப்படியே ஓடிக்கிட்டே வந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் இறக்கி வச்சாச்சு. கிணறு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.